ஹாய் எவ்ரிவன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், தக்காளி, காஞ்ச மிளகாய், பன்னீரை க்யூபாக கட் பண்ணி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க 10 to 15 minutes. கேப்சிகம், ஆனியனை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம் ஆனியன் அண்ட் காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்து எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்து ஒரு 10 பல்லு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பன்னீரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கந்து எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டதுனால நமக்கு காரம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் 1 ஸ்பூன் சுகர் தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்க போகுது. ஸோ 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.